வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டில் எத்தனை வகைகள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிசியில் வந்து நிறைய இடத்துல கேட்க வேண்டிய ஒரு கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த காம்பனண்ட் கொடுத்து இது எந்த வகை, அதனால் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் இது படிங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்லாம் வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டில் யூஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட்ஸ். சரிங்களா. எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு, ட்ரைவ்ஸு அந்த மாதிரி பில்டப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 3 வகை இருக்குது. ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று பேசிவ், இன்னொன்று வந்து எலக்ட்ரோ மெக்கானிக் காம்பனன்ட்ஸ். சரிங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்னால் என்னென்ன நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் இப்போ டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கல்ல, மாஸ்பெட்டு, ஐஜிபிடி, எஸ்சிஆர், டிரான்சிஸ்டரு, டயோடு, அதெல்லாம் வந்து ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ். என்னென்னா ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம். சரிங்களா. ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ பவர் அண்ட் சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். சரிங்களா. இந்த இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் பவர் அண்ட் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பேசிவ் காம்பனன்ட்ஸ். பேசிவ் காம்பனன்ட்ஸ் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர். இதில் என்னென்னா இந்த காம்பனன்ட்ஸ் இல்லாமல் ஒரு சர்க்யூட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா, இது வந்து சிக்னல் ஆம்பிளிஃபைட் எடுத்துக்க என்னென்னா, ஒரு பவரை வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம இது பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணலாமே ஒழிய சிக்னலை என்னென்னா ஆம்பிளிகேஷன் சிக்னலை வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணாது, எடுத்துக்காது. சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம அதில் உள்ள கரண்ட் ஃப்ளோவை கட் பண்ணலாம், இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ டெபாசிட்டன்ஸ், ஸோ அதுக்கு தேவையான பவர் சேமிப்பு அந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இண்டக்ஷன் லோடு இருக்கிறது அது யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை கூட்டுறதுக்கு, குறைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு சர்க்யூட் போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ரெண்டாவது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ். இது எடுத்துக்காட்டுக்கு வந்து நிறைய சர்க்யூட்ஸில் வந்து ரிலேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரிலேஸ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ரிலே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ரிலே யூஸ் பண்ணுறோம். நம்ம மோட்ரு இருக்குது, ட்ரைவ்ஸ்லாம் போடுறோம்ல, விஎஃப்டி அந்த மாதிரிலாம் போடுறோம்ல, அதில் ட்ரைவ்ஸு, சுவிட்சஸ்ஸு, ஸோ சம்திங் நிறையா அதில் வந்து. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டில் வந்து பீப் சவுண்ட்ஸ், இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பீப் சவுண்ட்ஸ் கேட்குறது, அதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக் காம்பனண்ட்ஸ் அதெல்லாம். சரிங்களா. இது வந்து எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டருக்காக யூஸ் பண்ணுறது. சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் தனித்தனியாக பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ். ஸோ அதனால் வந்து கரண்ட்டோட லிமிட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்யூட்டுக்கு என்ன கரண்ட்டு தேவையோ அதை பண்ணிக்கலாம். அதுலேயும் 3 இருக்குது. ஸோ என்னென்னா பிக்சடு, வேரியபிள். ஸோ நம்ம என்னென்னா பிக்சடுனா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதோட என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ போடலாம். ஸோ வேரியபிள் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்ம வந்து அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வந்து கூட்டவோ குறைக்கவோ நம்மளால் அது முடியும். சரிங்களா. அதே மாதிரி டெபாசிட்டன்ஸ்லேயும் 3 வகைகள் இருக்குது. இதுலேயுமே வந்து நம்ம நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுக்கு உள்ளே என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது தக்கன அதோடைய எனர்ஜி ஸ்டோரேஜ் டைப்பு மாறும். அதோட உள்ளே இருக்கிற பிளேட்டோடைய ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து அதுக்கு தக்கனாப்பில் மாறும். சரிங்களா. ஏன்னா டெபாசிட்டர் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அதில். அது இல்லாமல் என்னென்னா இதில் டெபாசிட்டன்ஸ்லேயும் வேரியபிள் டெபாசிட்டன்ஸும் இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து இண்டக்டன்ஸ் லோடு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர், சோக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சரிங்களா. அதனால் வந்து நல்லா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இது எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டயோடு. ஸோ டயோடு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ஒன் டைரக்ஷன் தான். ஸோ ஒரே டைரக்ஷன்லாம் போகும், ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வராது. அதனால் வந்து அதே மாதிரி இதுலேயுமே 2-3 இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம டயோடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரெக்டிஃபையர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் எல்இடிஸ், ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடி பல்ப்ஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. டிரான்சிஸ்டர் தெரியும். ஸோ நம்ம ஆம்பிளிஃபிகேஷன்ஸை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையர், ரேடியோ சர்க்யூட்ஸு, ஸோ அதே மாதிரி டிவி, ஹோம் தேட்டர்ஸ், மற்ற எனி சர்க்யூட்ஸ்லேருந்து அது இல்லாமல் வெல்டிங், எலக்ட்ரானிக்ஸ் வெல்டிங் மிஷின்ஸு, கேஜெட்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, அந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா. ஐசி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வச்சுருக்க மொபைல் ஃபோன்லேருந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஐசி இருக்குது. சரிங்களா. மேக்ஸிமம் ஐசியோடைய இதெல்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா.
அதே மாதிரி இதெல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கான்டக்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எக்ஸ்பென்சிவ் செலவு. ஆனால் இதோட சைஸும் காம்பேக்டாக இருக்கும், எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும், ஆப்ரேட்டிங் ரிலேபிளும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் பவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோவாகும். சரிங்களா? ஆனால் அந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம். மேலும் இதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதை விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். உங்கள் ஐடி ஸ்டடீஸ்.